எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். 33வது கதை, யோசேப்பின் சொப்பன நிறைவேறுதல். இவங்க அண்ணனுங்க எல்லாரும் அவங்க கூட தம்பி எல்லாரும் சேர்ந்து யோசேப்போட ஊருக்கு வந்திருந்தாங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாரையும் பார்த்தோன்னே சந்தோஷத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு விருந்து எல்லாம் ரெடி பண்ணுறான். ரெடி பண்ணி அவங்கள உள்ள குறைச்சி சாப்பிட வைங்க, மதியானம் நான் வந்து அவங்களோட சேர்ந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போய் சாப்பிட்றதுக்கு எல்லாரும் போகிறாங்க. தனியாக ரூம் கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போய் மதியானமும் சாப்பிட்றாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு, சரி உங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்கும் நீங்கள் கொண்டு போக வேண்டிய தானியம் எல்லாமே மூட்டை கட்டி வச்சுருக்கேன், இந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ராஜாவை பார்த்து வணங்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு போகையில் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே யோசேப்பு என்ன பண்ணுறான், வேலையாட்களை கூப்பிட்டு அவங்கள போய் அவங்க பை எல்லாத்தையும் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு என்னோட பொருளுங்க யார் பையில் இருக்கோ அவங்க எல்லாரும் இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே இவங்க எல்லாரும் வேலையாட்கெல்லாம் போய் அவங்க கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. உடனே போய் நில்லுங்க, ராஜாவோட அவர் சாப்பிடக்கூடிய தட்டு பொருள் இதெல்லாம் டம்ளர் இதெல்லாம் காணும், இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. எனக்கு தோணுது நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, என் ஞான திருஷ்டியில் தெரியுது, அதனால் உங்களை நான் செக் பண்ணணும்னு சொல்லுவோம். செக் பண்ண சொன்னோடனே எல்லோரும் அவங்கவுங்க மூட்டையெல்லாம் திறந்து பார்க்குறாங்க. ஒவ்வொரு மூட்டையில் தானியம் இருக்குது, ஒரு இதில் பணம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் எல்லார் மூட்டையும் திறந்து பார்த்தோன்னே லாஸ்ட்டில் பென்யமீன் மூட்டையை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது அது உள்ளக்க என்ன இருந்ததுன்னா, யோசேப்பு சாப்பிடக்கூடிய தட்டு, அவன் குடிக்கிற டம்ளர் எல்லாமே அவன் யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் உள்ளே கடந்த உடனே இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னே அதிர்ச்சி. ஐயோ நம்ம தம்பியை எதுவும் பண்ணிடுவாரோன்னு பயத்தில் இவங்க எல்லாரும் அங்கேருந்து திரும்ப ராஜா கிட்ட ஓடியாராங்க. யோசேப் கிட்ட ஓடியாந்தோடனே யோசேப்பை பார்த்தோன்னே எல்லாரும் காலில் விழுந்து அப்படியே வணங்குறாங்க. ராஜா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, நாங்கள் தப்பே பண்ணலை, எங்களுக்கு எப்படி இந்த பாத்திரம்லாம் எங்கள் பையில் வந்தது எங்களுக்கு தெரியவே தெரியாதாங்க, இந்த தப்பே செய்யலையா, எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா, நாங்கள் எதுவுமே பண்ணலை, எங்களுக்கு இருக்கிறது ஒரே தம்பி, ஒரு தம்பியே காணாமல் போயிட்டான், இவன் இருக்க ஒன்று தான், எங்கள் அப்பா எங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு, நாங்கள்லாம் இன்னொரு ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு பிறந்திருந்தோம், இவன் எங்களோட 2வது அம்மாவுக்கு பிறந்திருந்தான், இவனை தான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், இவனையும் அந்த தம்பியை யோசேப்பு தம்பியையும் தான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நாங்கள் இவனை என்ன பண்ணுறதே எங்களுக்கு தெரியல, இவன் வீட்டுக்கு போகலைன்னா எங்கள் அப்பா எங்களெல்லாம் உயிரோடு விட மாட்டார், எங்கள் அப்பா உயிரோடு இருக்க மாட்டார், தயவு செஞ்சு விட்டுருங்க ஐயா அப்படி சொல்லி கெஞ்சுறாங்க. உடனே கெஞ்சினோடனே யூதா யோசேப்பு கிட்ட பயங்கரமாக கதறான். அப்போது என்ன செய்ய, ஐயா நீங்கள் தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க, இவனுக்கு பதிலாக வேணாம், நான் வேணால் இங்கேருந்து உங்களுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்கிறேன், நான் அவனை மட்டும் விட்டுருங்க, எப்படியாவது எங்கள் அப்பா கிட்ட ப்ளீஸுங்க ஐயா அப்படி சொல்லி கெஞ்சுறான். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவன் இவங்கெல்லாம் செஞ்ச தப்பு எது வரைக்கும் வந்திருக்கு பார்த்தீங்களா. இன்னொன்று, யோசேப்பு கண்ட சொப்பனம் எந்த அளவுக்கு தேவனால் நிறைவேறி இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் தேவனோட கிருபைன்னு சொல்கிறது. அவர் சொன்ன விஷயத்த கரெக்டாக கண்டிப்பாக செய்வாருங்கிறத தீர்மானமாக நம்மளுக்காக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்காரு பாருங்க. நம்ம அதுக்காக பொறுமையாக இருக்கணும். தேவனோட கரத்தில் நம்ம பொறுமையாக இருந்தோன்னா அவர் சொன்ன விஷயத்த கண்டிப்பாக நம்மளுக்காக செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.